விஜய் அவர்களுடைய முன்னாள் மேலாளர், விஜய் அவர்களுடைய மிக முக்கியமான நபர் திமுகவில் இணைத்து கொண்டார், திமுகவில் இணைவு, திமுகவில் சங்கமித்து கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிந்தது. பட் இந்த செய்தி ஊடகங்கள் இன்னொரு செய்தியை மறந்துட்டாங்க அப்படிங்கிறத நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். பிடி செல்வகுமார் அவர்கள் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் இதுக்கு முன்னாடியே ஒரு கேண்டிடேட்டா இதுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கலையே, அப்படி எப்படி நான் கேண்டிடேட்டாக வர முடியும் அப்படின்னு கேட்டால், அவர் மக்கள் நீதி மையத்துக்கு போய் அங்கே அந்த எலெக்ஷனில் ஒரு கேண்டிடேட்டாக நின்ன நபர், நாகர்கோயிலில் நின்ன நபர் தான் இந்த பிடி செல்வகுமார் அவர்கள். சார் என்ன சார் சொல்கிறீங்க? அப்போ மக்கள் நீதி மையத்திலிருந்து தான் பிரிந்து வந்து நேரடியாக திமுகவில் இணைந்திருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது இல்லை? நார்மலாக பேசிக் சென்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த கேள்வி தான் உருவாகும். ஸோ மக்கள் நீதி மையத்திலிருந்து ஒரு கேண்டிடேட்டாக வந்த பிடி செல்வகுமார் அவர்கள் இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கிறார். அப்படின்னா டைட்டில் எப்படி இருக்கணும்? மக்கள் நீதி மையத்திலிருந்து பிரிந்து வந்த பிடி செல்வகுமார் அவர்கள் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும்.